வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் சக்தியின் குரலோசை. நாவல் தேடு கிடைக்காது பாகம் 5. மத்தியானம் 3 மணி சுமாருக்கு சற்றே கலைந்த தலையும் வியர்த்த முகமுமாய் வைதேகி எடிட்டரின் அறைக்குள் நுழைந்தாள். பார்த்து கொண்டிருந்த ஒரு லெட்டரை தள்ளி வைத்த எடிட்டர் தரணிபதி எதிரே இருந்த நாற்காலியை காட்டினார். வாமா சார், அந்த சபரீஸ்வரியை ஃபாலோ பண்ணி போனேன். உட்கார்ந்து கொண்டே சொன்னாள் வைதேகி. எத்தனை மணி வரைக்கும் ஃபாலோ பண்ணின? 2:30 மணி வரைக்கும் சார். அந்த சபரீஸ்வரி எங்கெல்லாம் போனா? நம்ம ஆஃபீஸிலிருந்து நேராக ஒரு எஸ்டிடி பூத்துக்கு போனா சார். ஃபோனில் யார் கூடவோ 10 நிமிஷம் பேசினா. அப்புறம் வெளியே வந்து டாக்ஸியில் மறுபடியும் பயணம். நேராக உதவும் கரங்கள் இல்லத்துக்கு போனா. அங்கே 1/2 மணி நேரம் இருந்தா. அதுக்கப்புறம் மச்சையா 2:02க்கு போய் சாப்பிட்டா. அங்கே ஒரு 3/4 மணி நேரம். அப்புறம் மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஹக்கின் பாதம்ஸ் கடைக்கு போய் சில புத்தகங்களை வாங்கினா. அங்கிருந்து நேராக கன்னிமரா லைப்ரரிக்குள்ளே போய் நுழைஞ்சவ எத்தனை மணிக்கு வெளியே வருவாளான்னு தெரியல சார். காத்திருக்க பொறுமை இல்லாமல் திரும்பிட்டேன். அவளோட நடவடிக்கைகளை பற்றி நீ என்ன நினைக்கிற வைதேகி? ரொம்ப நல்ல டைப் மாதிரி தான் தெரியுது சார். என்னோட மனசுக்கு எதுவும் வித்தியாசமாக படலாய். ஏன் சார், அவகிட்ட ஏதாவது தப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்குமோன்னு நினச்சேன். நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த சபரீஸ்வரி என்கிட்ட சொன்ன விஷயத்தில் உண்மை இருக்கும்னு தெரியுது. அந்த பொண்ணு என்ன சொன்னா? படிப்பறிவு கொஞ்சமும் இல்லாத ஒரு மலைவாழ் பெண், 10 வயசிலிருந்து ஊமையாம். இப்போ அந்த பொண்ணுக்கு வயசு 24. கடந்த 14 வருஷமாக ஊமையாயிருந்த பெண்ணு இப்போ ஒவ்வொரு அமாவாசை எண்ணிக்கும் ராத்திரி 1 மணி சுமார் வாய் திறந்து ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாளாம். பேசுகிற மொழிகள் எது தெரியுமா? ஆங்கிலம், சமஸ்கிருதம். வைதேகி விழிகளை விரித்தாள். ஆச்சரியமாக இருக்குதே சார். அந்த ஆச்சரியத்தை தான் வந்து பார்த்துட்டு உங்கள் பத்திரிக்கையில் எழுதுங்கன்னு சொல்கிறா அந்த சபரீஸ்வரி. மலைவாழ் ஜாதி பொண்ணுக்கு எந்த ஊர் சார்? கோயம்புத்தூரில் பக்கத்தில் ஃபாரஸ்ட் மலையும் காடும் சேர்ந்த அந்த பகுதியில் காஷா இனத்தைச் சேர்ந்த மலைவாழ் ஜாதி ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்களாம். அந்த ஊமை பொண்ணு பேர் மங்கா. சார், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர். ஒரு ஊமை பொண்ணு, அதுவும் படிப்பறிவு இல்லாத மலைஜாதி பொண்ணு, அமாவாசை எண்ணிக்கு மட்டும் ஒரு 10 நிமிஷ நேரம் இங்கிலீஷும் சமஸ்கிருதமும் பேசுகிறது ரொம்ப ஆச்சரியம். சபரீஸ்வரியை பார்த்தா பொய் சொல்கிறவ மாதிரி தெரியல சார். எனக்கும் அதே எண்ணம்தான். வர அமாவாசைக்கு போய் அந்த அதிசயத்தை பார்த்துட வேண்டியது தான். சார், ஒரு ரெக்வெஸ்ட். என்ன? உங்களோடு நானும் வரலாமா? நீ பிரியப்பட்டா தாராளமாக வரலாம். தேங்க்யூ வெரி மச் சார். கண்களை படபடத்து தன்னுடைய சந்தோஷத்தை காட்டிக்கொண்டாள் வைதேகி.